வாட் அங்கிள், திஸ் இஸ் வெரி ராங் அங்கிள் அப்படின்னு ஒரு 40 நிமிஷம் பேசியிருப்பாருங்க மாநாட்டில். தளபதி ஸ்பீச் வேற மாதிரி இருந்தது. நான் சத்தியமாக எதிர்பார்க்கல அவர் இந்த அளவுக்கு பேசுவார்னு சொல்லிட்டு. இன்னிலேருந்து ட்ரெண்டிங்கான வேர்டு அங்கிள்ன்றது தாங்க. மொத்த தமிழ்நாடும் இன்னைக்கு மதுரை மாநாடு மட்டும்தான் பார்த்துருக்கோம். அவர் என்ன பேசுறாரு, என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் பார்த்துருப்பாங்க. ஏன்னா காலிலேருந்தே ஒரு மாநாடுக்கு இவ்வளோ கூட்டம் வந்து எந்த ஒரு மாநாடுக்கும் நடந்திருக்காதுங்க. அது ஒரு நாளைக்கு முன்னாடியே போய் தங்கிட்டு இருக்கானுங்க. வேற லெவலுங்க இவனுங்க. இன்னமும் பண்றாங்க. அது வந்து ரசிகரோ தொண்டரோ, அது வந்து அவர் மேல இருக்கிற பாசமோ என்னவோ சரிங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு மனுஷனுக்கு இவ்வளோ மாரி ஒரு அன்பு இருக்கிறது யாருக்குமே இருக்காதுங்க. அப்படி ஒரு அன்பு. அவர் தெளிவாக சொல்லிட்டாருங்க, இதுதான் என் கொள்கை, இதுதான் நான் செய்ய போகிறேன், எல்லாத்தையுமே பாயிண்ட்டாக பேசுகிறாரு. ஒருத்தர் வந்து எப்படின்னா இன்னைக்கு ஒன்று பேசுவார், நாளைக்கு ஒன்று பேசுவார், அந்த மாதிரி இல்லாமல் ஒரு பாயிண்ட்டாக பேசி ஃபயரான ஸ்பீச்சுங்க. நான் ரொம்ப எதிர்பார்க்கவே இல்லை அவர் இப்படி பேசுவார்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டன்னாக போய் நிற்கிறேன். அப்படியே அவர் இப்போ பேசின உடனே அதை பார்த்துட்டு அப்படியே உங்களுக்கு வீடியோ இது பண்ணுறேன். ரொம்ப அருமையாக பேசியிருந்தார். அதேமாதிரி இப்போ மாநாடுக்கு வந்து எல்லாருமே நல்லபடியாக போய் சேரணும், யாருக்கும் எதுவுமே ஆகக்கூடாது. ஏன்னா ரொம்ப கூட்டம், எதிர்பார்க்காத அளவுக்கு கூட்டம் வந்திருக்கு. ஸோ எல்லாருமே வந்து நல்லபடியாக போய் சேரணும்னு வேண்டிக்குங்க. ஒரு இதுக்கப்புறமேட்டு வந்து எல்லாம் நம்ம கையில் தாங்க இருக்குது. நினச்சி பார்த்துட்டு இது பண்ணுங்கள். தளபதியோட ஸ்பீச் வந்து எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் ஒரு மாதிரி ஸ்டன்னாக போய் நிற்கிறேன் அவரோட ஸ்பீச்சை கேட்டு. சரியாக பேசிட்டாருங்க வேற மாதிரி.